ஈரானுடைய நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் கலீபாப் என்ன சொல்றாருன்னு கேட்டா, ஒரு உதாரணத்தை சொல்லி ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அந்த உதாரணம் என்னன்னு கேட்டா, அமெரிக்காவில் 2 சுவர்கள் எழுப்பப்பட்டால், அமெரிக்காவை நடுவில் வச்சு 2 பக்கமும் 2 சுவர் எழுப்புறாங்கன்னு வைங்க, அது எங்க இருந்து எங்கங்கிறதையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக நியூயார்க்ல இருந்து மேற்கு கடற்கரை வரைக்கும் ஒரு சுவர் வருகிறது. அப்படி ஒரு சுவரை போட்டுட்டு அடுத்ததாக லாஸ் ஏஞ்சல்ஸ்ல இருந்து கிழக்கு கடற்கரை வரைக்கும் ஒரு சுவரை எழுப்புறாங்கன்னு வச்சுக்கிறோங்க. இந்த 2ஐயும் எழுப்பினா அமெரிக்காவை மறைச்சிடலாமா இல்லையா? அமெரிக்காவுக்குள்ள எதுவும் போக முடியாது, உள்ள இருந்து வெளியே எதுவும் போக முடியாது. இப்படி நீங்க செஞ்சீங்கன்னு சொன்னா உங்களுக்கு எவ்வளவு கிலோமீட்டர்கள் இதை நீங்க செய்யணும்னு சொல்லி சொன்னா 7755 கிலோமீட்டர்களுக்கு நீங்க இப்படி சுவர் எழுப்பினா தான் அமெரிக்காவை மறைக்க முடியும். இதே நேரத்தில் எங்களுடைய ஈரானை பொறுத்தவரையில் இதோட சேர்த்து நீங்க இன்னும் 1000 கிலோமீட்டருக்கு சுவர் எழுப்பினால் மட்டும்தான் ஈரானை மறைக்க முடியும். அப்படி என்று சொன்னால் 8755 கிலோமீட்டர்களை நீங்க மறைக்கணும். எனவே எங்களை முற்றுகையிடுகிறோம் என்பது உங்களுக்கு பலனளிக்காது என்று சொல்லி இன்றைக்கு கிண்டலாக அவர் இந்த தரவுகளை செய்திகளை வெளியிட்டிருக்கிறார் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் சீனா ஈரானுடைய நெருங்கிய கூட்டாளி. ஈரான்ல இருந்து 80% எண்ணெய் க்ரூட் ஆயில்களை வாங்குறதே சீனா தான். ஈரானுக்கு தேவையான மெஷினரிஸ்ல இருந்து எல்லாமே கொடுக்கிறதும் சீனா தான். இந்த யுத்தத்தில் அமெரிக்காவினுடைய F-35 முதலான விமானங்களை சுட்டு வீழ்த்துவதற்கும் ஈரானுக்கு உதவியதே இந்த சீனா தான் என்கிற செய்திகள் எல்லாம் இருக்கக்கூடிய நேரத்தில் தான் ஆல்ரெடி சீனாவுக்கு அமெரிக்க அதிபர் போறதுக்காக இருந்தார். யுத்தம் வந்ததுனால போகல. இப்பொழுது அதை இனிமேலும் நாம தாமதிக்க முடியாது, நாங்கள் போறோம்ங்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. 14, 15ஆம் தேதிகளில் அவருடைய பயணம் இருக்க போகிறது. ஆனால் இந்த 14, 15ஆம் தேதிகளுக்கு முன்பதாகவே ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில ஏதாவது ஒரு உடன்பாடு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது, வந்தே ஆகவும் வேணும். ஏன்னா சீனாவில் போய் அதை பற்றி அவர் பேச வேண்டி இருக்கிறது. அதனால எப்படியாவது ஈரானோடு ஒரு முடிவை எடுப்பதற்கு அமெரிக்க தரப்பு முயற்சி செய்து கொண்டிருக்கிறது என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் ஹிஸ்புல்லாக்களுடைய ஆளில்லா விமான தாக்குதல்கள் காரணமாக இஸ்ரேல் பெரும் இழப்புகளை சந்தித்து வருகிறது. இன்றைக்கு மாத்திரம் தெற்கு லெபனான் பகுதிகளில் இஸ்ரேலை இலக்கு வைத்து ஹிஸ்புல்லாக்கள் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல்களில் 2 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தை சேர்ந்தவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார். அதே நேரம் 27க்கு மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. இன்றைக்கு இது தொடர்பான செய்திகளை வெளியிட்டிருக்கக்கூடிய அல் ஜசீரா என்ன சொல்லுதுன்னு கேட்டா, தொடர்ந்து இந்த தாக்குதல்களால் ஹிஸ்புல்லாக்களுடைய ட்ரோன்களை இடைமறிக்க முடியாமல் தடுமாறிக் கொண்டிருக்கிறது இஸ்ரேல். எனவேதான் தங்களுடைய தடுப்பு திறன் சரிவை சந்தித்துக் கொண்டிருக்கிறது என்று சொல்லி வாஷிங்டனுக்கு தகவல் அனுப்பி இருக்கிறது இஸ்ரேல்.